அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு செய்த அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே பாருங்க, லூக்கா 5 இயேசு பேதுருவுடைய படகை நிரப்புகிறார். அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 படகுகள். பேதுரு படகை மட்டும் நிரப்பினா பரவாயில்ல, இன்னும் ஒரு படகு. ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க போறதில்லை, உங்க மூலியமா மற்றவங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அப்ப ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு குறைவில் இருக்கிறீங்களா, அல்லது பொருளாதார தோல்வியிலே பிஸ்னஸ் செஞ்சு பெரிய லாஸ் ஆயிடுச்சு பிரதர், பிஸ்னஸ் பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு, இந்த ஐடியா எங்கேயோ போகும்னு சொன்னாங்க, நாங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், இருக்கிற எல்லாத்தையும் அடகு வச்சு விற்று இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஃப்ளாப், நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம், நாங்கள் இன்னைக்கு உணர்றோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு உங்களை காண்கிற தேவன். ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் இழந்த இழப்புக்கு அவர் ஈடு செய்ய போகிறார். இந்த நாளிலே அதை செய்வார். ஆமென். லூக்கா 5 பார்த்தீங்கன்னா இயேசு என்ன செய்கிறார் பாருங்களேன், அவர் கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அப்ப இயேசு என்ன செய்கிறார்னா, கடற்கரையில் இருக்கிற 2 படகுகள், அவருக்கு எல்லாமே தெரியுது, 2 படகு இருக்கு. ஆனா அவர் என்ன செய்கிறார்னா, அதுல சீமோனுடைய படவிலே அவர் ஏறுகிறார். மீன் பிடிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க, படவை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. அப்ப படவை விட்டு இறங்கிட்டாங்க அப்படின்னா என்ன, அவ்வளவுதான், அடுத்து ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம லாஸ்ட்ல தான் இன்னைக்கு சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, தோல்வியின் சூழ்நிலை. எனவே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு போதகம் பண்ணி முடித்து என்ன சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். லூக்கா 5:4 இருக்கு பாருங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அவருடைய வேலையை முடித்து விட்டு ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்க. எல்லாருக்கும் தெரியும் பகல் நேரத்துல மீன் பிடிக்க முடியாது, ஆனா இயேசு சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ. அப்ப ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவுட் ஆஃப் சீசன்லயும் என்னால கிரியை செய்ய முடியும், அவுட் ஆஃப் சீசன்லயும் உனக்கு ஒரு அற்புதத்தை என்னால கொடுக்க முடியும், என்னால செய்ய முடியும் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். உடனே இவங்க என்ன பண்றாங்க, காரணங்களை சொல்லுகிறான். ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றனால நான் போடுறேன். அப்ப எப்பயுமே பாருங்களேன், நம்மளுடைய அனுபவத்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. என்ன பிரதர் எனக்கு தெரியாதா, நான் இதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ போய் இதை செய்ய சொல்றாரு ஆண்டவர் சொல்றாருன்னா கண்ணை மூடிட்டு செஞ்சிடணும். அவன் இவன் பாருங்களேன், சொல்லிட்டு ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்றான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா இயேசு சொல்லிட்டார்ல. சில நேரம் அப்படி செய்வோம்ல, நீ எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் எங்க பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை என்னாலும் அவர் சொன்னனால நான் அதை செஞ்சேன் அப்படின்ற அது மாதிரி, எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்படியாவது நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. அப்படி அவன் செய்யும் பொழுது என்ன நடந்தது பாருங்களேன், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அற்புதம் பெரிய பெருக்கத்தை, உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறது. அந்த பெருக்கம் உங்களிடத்திலிருந்து மற்றவர்களிடத்திலே செல்ல போகிறது. ஆமென். அப்ப நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்ல, உங்க மூலியமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். இது எப்படிப்பட்ட அற்புதமா இருந்தது சொன்னா, அவர்கள் எல்லாரும் இதை பார்த்து பிரமிப்படைந்தார்களாம். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் பிரமிப்புண்டாக்கும் அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் வெறுமையை கண்டிருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தர். மீனே இல்லைனாலும் மீனை கொண்டு வர முடியும், லாஸே இருந்தாலும் அந்த லாஸ்ட்ல ஒரு கெயினை கொண்டு வர முடியும், ப்ராஃபிட்டே இல்லைனாலும் ப்ராஃபிட்டை கொடுக்க முடியும், அவுட் ஆஃப் சீசனா இருந்தாலும் அங்கே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மட்டும் உயர்த்த அவரால முடியும். பேதுருவுக்கு செய்த இயேசு இன்று உங்களுக்கு அதை செய்வார். அற்புதத்தை எதிர்பாருங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் வெறுமையை நிரப்புவார், நிறைத்து பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். பெரிய பெருக்கம் வருகிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.